ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் லெவல் ஸ்கீமேட்டிக் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியாது, வெறும் ஆர்டர் சொல்யூஷன் மட்டும் பார்க்குறேன், இல்லைனா பல வருஷமாக நான் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஃபோனை ரெடி பண்ண தெரியல, இல்லைனா நான் 1-2-3 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார், அப்பயும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியல, சில ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா February மாதத்துலேருந்து ஆஃப்லைனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஃப்லைன் ஜாயின் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க அதுக்கும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் சிப் செட் வந்து வரைக்கும் வந்துட்டோம். சாம்சங்கில் என்னென்ன சீரிஸ், அது எப்படி பார்க்குறது, எப்படி ரெடி பண்ணுறது, டைப் சி கனெக்டர் இருந்துச்சுன்னா அதில் எப்படி ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ சாம்சங் சிப் செட்லேயே வந்து V8னா இந்த சாம்சங் J2 இருக்கட்டும், சாம்சங் J7 இருக்கட்டும். இப்போ இதை விட கொஞ்சம் பழைய மாடல் ஃபோனை எப்படி சார், அது என்ன செக்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி என்ன கான்செப்ட், அது சார்ஜர் செக்ஷன் அப்படின்றது அதோட டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லேட்டஸ்ட் ஐசி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஐசி அது எப்படி ஒர்க் ஆச்சு, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. இதில் இருக்கிற லைன் தான் முக்கால்வாசி அதில் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் இதில் மாறும். J2 எடுத்துக்கலாம், J7 எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம J7 எடுத்துக்கலாம். 7 இப்போ இந்த J7 நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனுக்கும் நம்ம ஸ்கீமேட்டிக் லெவலில் ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, ஏன் நம்ம வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் அதிகமாக நம்ம விரும்புறது இல்லை, ஹார்ட்வேர் சொல்யூஷனை ஏன் நம்ம ஓப்பன் பண்ணுறது கூட இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷன் போ. ஹார்ட்வேர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு சாம்சங்ல ஜே சீரீஸில் J7ல சார்ஜிங் செக்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் இப்போ புரிய ஆரம்பிச்சிடும். மேட்டிக்கும் நம்மளோட ஹார்ட்வேர் சொல்யூஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, இதனால நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்த்து ஃபோனை ரெடி பண்ணா அதிகபட்சமான ஃபோனை ரெடி பண்ண முடியாது அப்படின்றத நீங்க இதுல அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ சார்ஜிங் செக்ஷன், சார்ஜிங் டேட்டான்னு வந்திருக்கு. ஐ மீன் சார்ஜிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. சார்ஜிங் ப்ராப்ளம்னா ஒரு ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல என்னென்ன லைன் கொடுத்துருக்கு பாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்க, விபஸ் லைன். விபஸ் லைன்ல என்ன வோல்டேஜஸ் வரும், +5 வோல்ட் சார். +5 வோல்டேஜ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருங்க, டிஎம் டிபி, அதுல என்ன வோல்டேஜஸ் வரும், 0.6 to 3 வோல்ட் வரைக்கும் வரும் சார். இதுல உங்களுக்கு 0.0 இருந்து 0.0 ஒரு வோல்டேஜ் ரெண்டுத்துலயும். ஐடி லைன்ல ஐடி லைன் இருக்குல்ல, இதுல 1.8 வோல்டேஜ்ல இருந்து 0.0 ஒரு வோல்டேஜ். ஓகே, அடுத்தது பேட் ஐடி லைன்ல 0.8 வோல்டேஜ் டிவைடர் எல்லாம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா போச்சுன்னா 0.8. ஆனா வோல்டேஜ் டிவைடர் வரலனா 1.8 வோல்டேஜ். அப்ப 0.8ல இருந்து நம்ம 1.8 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிபிஎல் லைன்ல என்ன வோல்டேஜஸ் வரும், 3.7 to 4.2 வோல்டேஜ். 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ். ஓகேங்களா? இப்ப இந்த வோல்டேஜஸ் எல்லாம் மொத்தம் இந்த சார்ஜிங் செக்ஷனுக்கு எத்தனை லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா A50, S, M31, M30, F41 இப்ப இந்த சீரீஸ்ல இருக்கிற செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன் அந்த ஐசி நம்பரை வந்து வச்சு நம்ம எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம். இப்ப இந்த ஒரு பழைய மாடல் சார்ஜிங் செக்ஷன்ல இப்ப ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓபன் பண்ணிருக்கேன். ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல மொத்தமா இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல என்னென்ன லைன் கொடுத்துருக்கான், சார்ஜிங்ல ஃபால்ட் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க. விபஸ் 1 லைனு, 2 லைனு, 3 லைனு, 4 லைனு, 5, 6 லைன் தான் மொத்தம்.
மொத்தமே எவ்வளோ 6 லைன் தான். 6 ஆறு லைன்ல லைன் உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்கிமேட்டிக் லெவல் நம்ம பார்க்கும்போது இந்த 6 லைன்ல இந்த சார்ஜிங் செக்ஷன் முடியுமா? சார் முடியாது சார். முடியுமா சொல்லுங்க சார். முடியாது சார், முடியாது சார். முடியாது சார். லைன் மிஸ் ஆகுது. பழனி சார் முடியுமா? முடியாது சார். காந்தி சார் முடியுங்களா? முடியாது சார். எவ்வளவு லைன் இருக்குது? வேலு சார் முடியுங்களா? ஹலோ வேலு சார் முடியுங்களா? நீ பேசுறது கேட்கல. சார் முடியாது சார். முடியாது. ஏன்னா இன்னும் எவ்வளவு லைன் செக் பண்றது இருக்கு. ஆனா நம்மளோட ஆர்டர் சொல்யூஷன் என்ன சொல்லிட்டாங்க ஷார்ட்டா, இந்த 6 லைன் நீங்க செக் பண்ணுங்க. இந்த 6 லைன் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்ப அதிகபட்சமான நபர் என்ன பண்றாங்க? அதிகபட்சமான ஷாப்கீப்பர் இந்த 6 லைன் மட்டும் தான் செக் பண்றாங்க. சில இன்ஸ்டிடியூட்ல இந்த 6 லைன் மட்டும் தான் கத்து கொடுக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், ஆர்டர் சொல்யூஷனை பார்த்து போனை ரெடி பண்றோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல முக்காவாசி போனை ரெடி பண்ண முடியாது. இவ்வளவு போனு முக்காவாசி போனை ரெடியே பண்ண முடியாது. ஆர்டர் சொல்யூஷன் பார்த்து போனை ரெடி பண்றீங்க. எப்ப வரைக்கும் நீங்க ஃபுல் டீடைல் அந்த ஐசி ஒர்க்கிங் அண்ட் ஃபுல்லா ஸ்கிமேட்டிக் லெவல்ல நீங்க போனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் 70% எவ்வளவுனா 70 தான். அதுக்கப்புறம் நீங்க நீங்க பிராக்டிகலா போனை ரெடி பண்ணதான் ஒரு 70 80 90ன்னு போலாம். 100க்கு 100% எல்லா போனுமே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி முடியாது எலக்ட்ரானிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50% 60 போவீங்க. அப்புறம் 70 80 இப்படி போலாம். அது நீங்க ஒரு போனை ரெடி பண்றதை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த ஆர்டர் சொல்யூஷன் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? விபஸ் லைன்ல +5 வோல்டேஜ் வரும். லைன்ல நம்ம செக் பண்றோம்னா +5 வோல்டேஜ் இங்க வருது. +5 வோல்டேஜ். அடுத்தது டாட்டா பிளஸ் மைனஸ் லைன்ல ரெண்டுத்துலயும் என்ன வருது? உங்களுக்கு 0.6ல இருந்து 3.0க்குள்ள ஒரு வோல்டேஜ். அடுத்தது எம்ஐடி லைன். இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி லைன் எதுக்கு சார் கரெக்டா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஓடிஜி மவுஸ் இந்த எம்ஐடி லைன் தான் நீங்க என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சிபியூ வரைக்கும் உங்களுக்கு இந்த டாட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் அடுத்தது எம்ஐடி இந்த விபஸ் லைன் இந்த 4 செக்ஷனை சேர்ந்து தான் நீங்க என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சார்ஜர் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஓடிஜி கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? எதனா பென் டிரைவர் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? மவுஸ் எதனா கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கால்குலேட் பண்ணும். அதுக்காக அந்த லைன் இதுல இப்ப 4 லைன் ஆகி போச்சுங்களா? 1 ஜிஎன்டி கிரவுண்டு 5 லைன் ஆகி போச்சு. சரிங்களா? அடுத்தது பேட்டரி கனெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப 5 லைன் நம்ம செக் பண்ணிட்டோம். 1 2 3 4 லைன் ஜிஎன்டி கிரவுண்ட் இதுல கொடுக்கல, கிரவுண்டோட சேர்த்து 5. இப்ப இந்த 4 லைன் செக் பண்ணிட்டோம். எங்க வெறும் சிசி கனெக்டரே நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்தது 5வது லைன் பேட் ஐடி லைன், 6வது விபிஎல் லைன். பேட் ஐடி லைன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேட் ஐடி லைன் என்ன வந்து இங்க சொல்லுது அப்படின்னா 100 கிலோ ரெஜிஸ்டர் சிபியூ மூலியமா இதாவது 100 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு 1.8 வோல்டேஜஸ் வரும். எவ்வளவு வரும்? சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் ஆகும். உங்க 100 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 வோல்டேஜஸ் வரும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 இல்ல 0.9 வோல்டேஜ் சம்திங் வரும். வோல்டேஜ் டிவைடர் ஆயிட்டு கம்மியில ஒன்று. இது வந்து 1K ரெஜிஸ்டர். இங்க வந்து பேட்டரி கூட கனெக்ட் ஆகிற ரெஜிஸ்டர் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல போர்டுல இருந்து ரெஜிஸ்டர் இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? இப்ப என்ன 100Kனா இங்க ஒரு 100Kன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 100K இல்ல சார், ஏன் சார் மாத்திர போறீங்க? ஒரு 50K 100Kல தான் இருக்கு. 100 கிலோ ரெஜிஸ்டர்னா 100 to 100 என்ன ஆகுதுன்னா 1.8 வோல்டேஜ்ல 0.9 வோல்டேஜ் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க அவுட்புட் செக்ஷன் இந்த செக்ஷன்ல 0.9 வோல்டேஜ் செக் பண்றோம். அப்ப பேட்டரி போட்டு 0.9 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேட்டரி போடாம என்ன சார் வரும்? பேட்டரி போடாம என்ன வரும்? 100K ரெஜிஸ்டர் போது பேட்டரி போடாம 0 வரலாம், இல்லைன்னா 1.8 வோல்டேஜ் வரலாம். 1.8. ஓகேங்களா? இப்ப இந்த கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க பேட்டரி போட்டுறீங்களா போடலன்னு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட் ஐடி லைன், பேட் ஐடி சாரி விபிஎல் லைன். அது எங்க போகுது? சார்ஜிங் ஏசி 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ். 3.7ல இருந்து
4.2 ஒரு வோல்டேஜ் இங்க வரும், அவ்வளவுதான். இந்த லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து V6 அவுட்புட் செக்ஷன் இது. இதுல நல்லா பாருங்க, இதெல்லாம் கொடுத்தான். இதுல போட் கெப்பாசிட்டர் கொடுக்கல. ரொம்ப முக்கியம். போட் கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியமா, முக்கியம் இல்லைங்களா? முக்கியம் சார். ஐசி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கொஞ்சம் செக் பண்றதே நம்ம போட் கெப்பாசிட்டர் வச்சே நம்ம 50% செக் பண்ணிடலாம். ஐசி நல்லா இருக்கா கெட்டு போச்சாமே. இப்ப இந்த ஒரு ஆர்டர் சொல்யூஷன்ல போட் கெப்பாசிட்டின்னு ஒரு செக்ஷன் இல்லவே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? ஆமா சார். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன். இப்ப இது வரைக்கும் பார்த்தது. இப்ப நம்ம ஸ்கீமேட்டிக் மூலியமா எப்படி சார் போனை ரெடி பண்ணுவோம்? ஸ்கீமேட்டிக் லெவல்ல இப்ப நம்ம இது ஹார்ட்வேர் சொல்யூஷன் நான் பார்க்கல. சரி, ஹார்ட்வேர் சொல்யூஷன் இந்த லைன் நான் செக் பண்ணிட்டு இந்த லைன் கரெக்டா இருக்கு, இப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகபட்சமான பேர் என்ன பண்றாங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓபன் பண்றாங்க. சரி, இந்த லைன்ல எதனா ஒரு ஃபால்ட் இருந்தா அந்த போன் ரெடி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓபன் பண்ணி இந்த லைன் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா எனக்கு போன் இப்பயும் எனக்கு சார்ஜர் ஏறல, ப்ராப்ளம் கொடுக்குது. அப்ப என்ன பண்றது? ஐசி மாத்துவோம். டேரக்டா ஐசி மாத்துவாங்க. ஐசி மாத்தியும், ஏன்னா இதெல்லாம் கரெக்டா ஐசி தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஐசி மாத்தியும் எனக்கு ரெடி ஆகல, அப்ப என்ன பண்றது? இதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த சொல்யூஷனும் இல்ல, ரிட்டர்ன் தான் கொடுப்பாங்க. பட் ஆனா ஸ்கீமேட்டிக் லெவல்ல நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா 1 by 1 செக்ஷனை செக் பண்ணுவோம். ஐசி கூட நம்ம மாத்த மாட்டோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் எல்லாம் செக் பண்ணுவோம். எல்லா செக்ஷனும் ஓரளவுக்கு ஓகே, எனக்கு இந்த செக்ஷன்ல தான் இந்த பூட் கெப்பாசிட்டில 7.9 வோல்டேஜ் வரல, இல்லைன்னா அந்த மாதிரி இஷ்யூ இந்த எம்ஐடி லைன்ல எனக்கு 5 வோல்டேஜ் வரல, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது இப்ப. ஏன்னா இப்ப எம்ஐடி லைன்ல 5 வோல்டேஜ் வராம இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சார்ஜர் ஏறாது. பூட் கெப்பாசிட்டில 7ல இருந்து 9 வோல்டேஜ் வராம இந்த லைன் ஃபுல்லா கரெக்டா இருந்துச்சுனாலும் சார்ஜர் ஏறாது. ஓகேங்களா? இனேபிள் லைன், சார்ஜ் இனேபிள் லைன் வரனாலும் சார்ஜர் ஏறாது. இன்ட்ரிப் லைன் ஒர்க் ஆகலனாலும் சார்ஜர் ஏறாது. சிங்கிள் கெப்பாசிட்டர் செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன்ல ஷார்ட் இருந்தாலும் சார்ஜர் ஏறாது. இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் இப்ப இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல கொடுத்துருக்காங்களா? இல்ல சொல்லுங்க சார், கொடுக்கல. இப்ப நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனை தூக்கி கடாச்சிட்டு மேட்டிக் ஓபன் பண்றோம். மேட்டிக்ல எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்க இருந்து? விபஸ் B2B கனெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது பதிலா இதுல என்ன பண்ணுவோம்? B2B கனெக்டர் இதுல இல்ல, அப்ப எங்க இருந்து கனெக்ட் பண்ணுவோம்? சிசி கனெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிசி கனெக்டர், ஏன்னா B2B கனெக்டர் இல்ல இதுல. ஆமா சார், போர்டு ஃபுல்லா போர்டு சார். பாருங்க, இப்ப சிசி கனெக்டர் வந்துருச்சுங்க. இப்ப சிசி கனெக்டர்ல இந்த லைன்ல நீங்க இங்க செக் பண்றீங்க, இங்க உங்களுக்கு +5 வோல்டேஜ் வருது. அடுத்தது இந்த லைனை செக் பண்றீங்க, உங்களுக்கு இதுல 0.6ல இருந்து 3.0 ஒரு வோல்டேஜ் வருது. அடுத்தது ஐடி லைன். இப்ப இந்த லைனை நீங்க செக் பண்றீங்க 1 by 1 எப்படி செக் பண்றீங்க? இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ் ரெஜிஸ்டர். ஒன்னு 600 ஓம்ஸ், இன்னொன்னு 600 ஓம்ஸ், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர். ஓம்ஸ் ரெஜிஸ்டர்ன்னும் போது இந்த ரெஜிஸ்டர் உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா நீங்க ஜம்பர் அடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓம்ஸ்ல இருந்தா. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, இப்போ 2.2 கிலோ இருந்தா, இல்ல 4 கிலோ இருக்கு, 6 கிலோ இருக்கு, 10 கிலோ இருக்கு, நீங்க அங்கெல்லாம் ஜம்பர் அடிக்கலாம் சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், அந்த மாதிரி தப்பான வேலையை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஓம்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஜம்பர் அடிக்கணும் மாதிரி வச்சு 1 கிலோ 1000 ஓம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஜம்பர் அடிச்சா கூட சில சமயம் ஒர்க் ஆயிடும். ஆனா 2.2 கிலோ, 2.0, 2.2 இதுக்கு மேல 10 கிலோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஜம்பர் அடிக்கூடாது. கண்டிப்பா அந்த ரெஜிஸ்டரை நம்ம மாத்தணும், சேஞ்ச் வேற ரெஜிஸ்டரை அங்க நம்ம கட்டாயம் வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஜம்பர் அடிக்கூடாது. ஓம்ஸ்ல இருந்தா ஜம்பர் அடிக்கலாம், கிலோல மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க நம்ம அந்த ரெஜிஸ்டரை அங்க வைக்கணும். ஓகேங்களா? இப்ப +5 வோல்டேஜ் எங்க வந்துருச்சு? நம்மளோட சிசி கனெக்டர்ல இருந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கு? சிசி கனெக்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஐசி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதெல்லாம் இல்ல, ஜிடிஜி எல்லாம் ஐசி, சிசி கனெக்டர். ஓகே, அடுத்தது ஐசிக்கு வந்திருக்கு. என்ன ஐசிக்கு சார் வந்திருக்கு? SM5703 ஐசியோட நம்பர். ஐசியோட நம்பர் என்ன? SM5703 ஆமா 03. இந்த ஐசி நம்பர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் சிப் செட்டை பொறுத்தளவுக்கு IFICன்னு சொல்லுவாங்க. IFனா சப் PMIC தான், சப் பவர் ஐசின்னு சொல்லுவாங்க சில பேர் PMIICன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாம்சங் போனை பொறுத்த அளவுக்கு IFICன்னு சொல்லுவாங்க.
ஓகே, ஐ மீன் சார்ஜிங் ஐசி தான். இப்போ இந்த சார்ஜிங் ஐசிக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. என்ன சரி இன்புட் ஆகுது, வி பஸ் லைன் +5 வோல்டேஜ் இங்க நம்ம செக் பண்றோம். இங்க நம்ம +5 வோல்டேஜ் செக் பண்றப்ப இங்க நம்மளுக்கு +5 வோல்டேஜ் இன்புட் ஆகுது. எவ்வளோ, +5 வோல்டேஜ் இங்க வருது. இந்த லைன்ல உங்களுக்கு +5 வோல்டேஜ் வருது, இன்புட் ஆகுது அப்படின்னா அடுத்தது நீங்க என்ன லைன் சார் நம்ம செக் பண்றது, அடுத்தது எந்த செக்ஷன் சார் நான் போறது, MID. அடுத்தது எங்க போகணும், எம்ஐடி லைன் +5 வோல்டேஜ். இப்போ எம்ஐடி லைன் செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம எந்த லைன் செக் பண்ணலாம், அடுத்தது நம்ம போக வேண்டியது பிபிஹெச் லைன் அவுட்புட் ஆகுதான்னு பார்க்கலாம். பூட் கெபாசிட்டர் பிபிஹெச் லைன் எங்க அவுட்புட் ஆகுது, பாருங்க இந்த லைன்ல நம்ம செக் பண்றோம். பூட் கெபாசிட்டர்ல 7ல இருந்து 9 வோல்டேஜ் வருதான்னு பாக்குறோம். இந்த சைடு என்ன பண்றோம், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வருதான்னு பாக்குறோம். இந்த கெபாசிட்டரோட வேல்யூ என்ன, 25 வோல்டேஜ் வரைக்கும் இது பண்ணோம். 22 NF, ஐ மீன் நானோஃபாரட் கெபாசிட்டர். நானோஃபாரட் நானோஃபாரட் கெபாசிட்டர். அடுத்து நீங்க இந்த லைன்ல நீங்க இங்க செக் பண்றீங்க அப்படின்னா வந்து இங்க உங்களுக்கு 6 வோல்டேஜ் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணும். அதுக்கு மேல இது கெபாசிட்டி இல்ல. அப்ப இங்க உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வருது, 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ். அதுக்கு மேல என்ன வந்துச்சுன்னா அந்த கெபாசிட்டர் ஷார்ட் ஆயிடும். ஓகேங்களா, இப்ப இந்த லைன் நம்ம எல்லாம் செக் பண்ணியாச்சு சார், இது எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது நான் எந்த லைன் சார் செக் பண்றது, அதுதான் டிஎம் லைன் டி, இந்த லைன் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ண சொல்றோம் கனெக்டர்லயே. அதுக்கப்புறம் இந்த லைன் இங்க வருதான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் 0.6ல இருந்து 3.0 வரைக்கும் ஒரு வோல்டேஜ். சரி, இந்த லைன் எல்லாம் எனக்கு ஓகே சார், இது எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது நான் சார்ஜிங் செக்ஷன் வேற எந்த லைன் தான் நான் செக் பண்றது அப்படின்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்னோமா சொல்லலீங்களா. சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐசியை பொறுத்த அளவுக்கு சீரியல் டாட்டா அண்ட் கிளாக்ல வந்து ஐஎஃப்ஐசி இந்த லைன்ல நம்மளுக்கு 1.8 வோல்டேஜஸ் வரணும். எங்க இருந்து வரும் இது 1.8 வோல்டேஜ், ஐஎஃப்ஐசிக்கு வரணும் சார். எந்த ஐசில இருந்து இன்புட் இதுக்கு வந்து இன்புட் ஆகுது, எந்த ஐசில இருந்து அவுட்புட் ஆகும் 1.8 வோல்டேஜ் மட்டும் சார் பிஎம் பவர் ஐசில இருந்து. கரெக்ட், பிஎம்ஐசில இருந்து உங்களுக்கு வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் வரும். ரெண்டு காம்பினிகேஷன் ஆகும். எது எதுக்கும், நம்மளோட ஐஎஃப்ஐசியும் சிபியும். ஓகேங்களா, அடுத்தது இங்க சார்ஜ் இனேபிள் லைன். இந்த சார்ஜ் இனேபிள் லைன்லாம் அங்க கொடுத்தே இருக்க மாட்டாங்க, டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1.8 வோல்டேஜஸ் வரணும். உங்க சார்ஜிங் இனேபிள் லைன் உங்களுக்கு இங்க வருதான்னு பார்க்கணும். இப்ப இந்த லைன்ல நம்ம சொன்னோமா சொல்லலீங்களா இதுக்கு முன்னாடி இதுல. இப்ப சார்ஜிங் இனேபிள் லைன் எனக்கு ஓகே சார், இதெல்லாம் எனக்கு எல்லாம் கரெக்ட்னா அதுக்கப்புறம் NT லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை செக் பண்ணு. 1.8 வோல்டேஜ். இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து நான் எந்த லைன் சார் செக் பண்றது, பில்கேஜ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கும், இல்லைன்னா அவுட்புட்னு இருக்கும். VDD USB LDOன்னு இருக்கும். இதே இருக்கு பாருங்க, USB LDO நான் வோல்டேஜஸ் வருது 4.9 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் நம்ம கன்ஃபார்மா செக் பண்ணணும். இந்த லைன்ல நம்ம செக் பண்றோம் சார், எங்க போகுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க போகுதுன்னு வந்து பாருங்க. ஏசி ஓகே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 1K ரெஜிஸ்டர், அங்கேயே நம்ம 1K ரெஜிஸ்டர் தான் கொடுத்தோம், இங்கே 1K ரெஜிஸ்டர். இது வோல்டேஜ் டிவைடர் ஆகிறதுக்காக வந்து கொடுத்தாங்க. ஆமா ஆகலைங்க, ஏன்னா NCன்னு கொடுத்தாங்களா, இந்த ரெஜிஸ்டர் இல்ல. அப்ப 1K ரெஜிஸ்டர் மூலியமா என்ன ஆகுது, டைரக்டா இங்க போகுது. அப்ப இங்க வர இந்த என்ன வருது, இங்க வர இந்த 4.9 வோல்டேஜ் இந்த சைடு வரும். அப்ப இந்த ஏசி ஓகேன்ற லைனை நம்ம என்ன பண்றோம், நேம் சேஞ்ச் ஆனாலும் ஏசி ஓகேன்ற லைனை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறோம், பவர் ஏசிக்கு போகும். வந்துச்சு பாருங்க, பவர் ஏசி PU03X01 இதுதான் பவர் ஏசி, இதோட நம்பர். ஆனா இது மீடியாடெக் சிப்செட் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இங்க பாருங்க 6
130 இதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா MediaTek சிப்செட் வரும். MT6130. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அப்படின்ற மாதிரி. ஆனா இதோட நம்பர் சிப்செட்டை பொறுத்த அளவுக்கு சாம்சங் பொறுத்த அளவுக்கு இதுதான் இதோட நம்பர். இந்த நம்பர் சொன்னீங்களா இந்த பவர் ஏசி கொடுத்துருவாங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? ஏசி ஓகே லைன் இங்க வருது. நான் வால்டேஜ் 4.9 வால்டேஜ். 4.9. இப்போ இந்த செக்ஷன்லாம் இங்க கொடுத்துருக்காங்களா? எங்க சார் கொடுத்துருக்கு? ஆர்டர் விசுவலேஷன்ல கொடுத்துருக்காங்களா? பாருங்க, ஆர்டர் விசுவலேஷன் இந்த செக்ஷன் ஒரு பேரே இல்ல. இப்ப சொல்லுங்க, இப்ப ஆர்டர் விசுவலேஷன் இப்படி இப்ப நம்ம பாக்குறதுக்கு முக்காசி பார்த்தோம். இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு? இப்ப ஆர்டர் விசுவலேஷன்ல இந்த நேம் இருக்கா எங்கனா? இல்ல சார். பார்த்ததுல முக்காசி சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்லாம் அதுல கொடுக்கவே இல்ல. சார்ஜ் எனேபிள் லைன் கொடுக்கல, பூட் கேப் எம்ஐடி லைன் கொடுக்கல, பூட் லைன் கொடுக்கல, எவ்வளவு லைன் கொடுக்கல. அப்ப இந்த ஆர்டர் விசுவலேஷனை மட்டும் நம்ம ஏம் பண்ணி ஒரு போனை ரெடி பண்றோம்னா மேக்ஸிமம் போன் நம்மளால ரெடி பண்ண முடியுமா? முடியாது சார். டவுட் சார். முடியாது சார். இந்த செக்ஷன்ல எதனா ஃபால்ட் இருந்துச்சுன்னா அப்ப ரெடி பண்ணலாம். ஆனா இந்த செக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு ஐசி மாத்தி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ரிட்டர்ன் நம்ம பிஎஃப்ஐசிக்கு பிஎம்ஐசிக்கு போய் ஓகே, பிஎம்ஐசிக்கு இப்ப ரெண்டாவது வரும். ஓகே, இதுல என்ன லைன் சார் செக் பண்ணணும்? 1.8 வால்டேஜ். பில்கேஜ் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லைன். பில்கேஜோட ஃபீட்பேக் இது. ஐ மீன் விபேட் சார்ஜ் இது சென்ஸ் வி சென்ஸ் ஐ சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த லைனை இப்போ செக் பண்றோம். எங்கேருந்து சார் இது வரும்? காப்பி பண்ணலாம். பேட்டரி கனெக்டர்ல இருந்து வரணும். பேட்டரி கனெக்டர்ல இருந்து வருது போட்டிருக்குல்ல. பேட்டரி கனெக்டர் நான் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணணுமா? அதையும் நான் கன்ஃபார்ம் காமிக்கிறேன். லேஅவுட்டுக்கு போகலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. பேட்டரி கனெக்டர் வந்துச்சா வரலையா? வந்துருச்சு சார். பாருங்க, அங்க நான் காப்பி பண்ணும்போதே சொல்லிட்டேன் இந்த பேட்டரி கனெக்டருக்கு தான் போகணும், பார்க்கலாம் எங்க போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த செக்ஷனுக்கு இந்த லைன் இதுக்கு வரும் அப்படின்றது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம்னா ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல சேவ் ஆயிடும். ஓஹோ, இந்த லைன் இங்க இருந்து தான் வருது, நம்ம இப்படிதான் இதை செக் பண்ணணும் செக்ஷனை அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட இருக்கிற இது வந்து நம்ம காப்பி பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து அந்த சென்ஸ் இது எல்லாம் எங்கிருந்து சென்ஸ் பண்ணுது? கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர்னு இருக்கு, ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அந்த கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டரோட நடுமை ரெண்டு சைட்ல இருந்தையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு வருது. அந்த கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர் எங்க சார் இருக்கு? இதே இருக்கு பாருங்க, R415. இதுதான் கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர். இதுக்குள்ளாரே இது இருக்கும் அப்படின்னு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சென்ஸ் லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ். சரி, இது எங்க சார் இருக்கு சொல்லுங்க. சொன்னீங்களா ஃபீல்ட் கேஜ் பாசிட்டிவ் சார், பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுல எவ்வளவு வோல்ட் சார் வரும் சார்? வால்டேஜ் ஜி அண்ட் கிரவுண்ட் கூட யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு கிரவுண்ட் வரும். இல்லைன்னா பாசிட்டிவ் கூட விபே லைன் யூஸ் பண்ணியிருந்தா அதுல 3.7 இருந்து 4.2 சம்திங் வரும். இந்த லைன்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். சென்டர் பின்னா இருக்கு. சென்டர் பின்னா இருக்கும்போது சிங்கிள் ரெஜிஸ்டர் கிரவுண்ட் வரலாம், இல்லைன்னா வால்டேஜஸ் வரலாம். இதை போட்டிருக்காங்க பாருங்க தப்பியா. இந்த கீபோர்டு ஃபுல்லா இப்போ R22 போட்டிருப்போம், பாத்திருக்கீங்களா? பேட்டரி கனெக்டர் பக்கத்துல ஆமா சார். கரண்ட் சென்ஸ் ரெஜிஸ்டர். அந்த மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் தான். R415. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும். சரி, ஓகே சார், நான் இது வரைக்கும் எல்லா லைனும் நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது நான் எந்த லைனை செக் பண்ண நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இதுல 1.8 வால்டேஜ் வரணும். ஐயோ, இது 1.8 வால்டேஜ். இந்த வால்டேஜ் செக் பண்ணணும். வால்டேஜ் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு ஓகே சார்,
இதெல்லாம் எனக்கு ஓகே. இதுக்கப்புறம் எதனா லைன் செக் பண்றதுக்கா? இருக்கு சார். இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணது சார்ஜ் டிடெக்ட் லைன். இருப்பாங்க. இதே இருக்கு. சார்ஜ் டிடெக்ட். இருக்கா இல்லீங்களா? இருக்கு சார். அடுத்தது நம்ம இது சார்ஜ் டிடெக்ட் லைன் செக் பண்றோம். எங்கேருந்து இது வருது? இல்லன்னா இதுலேருந்தே அவுட்புட் ஆகுதா? வேற எங்கேனாந்து வருதா? அத பார்க்கலாம். இல்ல இங்கருந்தே எங்கேருந்தே உங்களுக்கு ஐஸ்லேருந்தே உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. டெஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் பாயிண்ட் நீங்க போர்டுலயும் போய் பார்க்கலாம். இங்க வந்துச்சு பாருங்க. இருக்குங்களா? இதெல்லாம் 1.8 வால்ட். சார்ஜ் டிடெக்ட் லைன்ல 1. நீங்க சார்ஜ் கனெக்ட் பண்ணிருக்கீங்க எதுன்ட்டு இது டிடெக்ட் பண்ணும். இப்போ இவ்வளவு லைன் எல்லாம் உங்களுக்கு ஓகே இருக்கு. எல்லா செக்ஷனும் எனக்கு கரெக்டா இருக்கு. அப்படின்னா தான் உங்களுக்கு பேட் ஐடி அடுத்தது பேட்டரி செக்ஷன்ல இருந்து பேட் ஐடி லைன். முக்கியமா உங்களுக்கு எதுக்கு போவோம்? சிபிக்கு போவோம். பேட்டரி இங்க நாங்க கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சிபிக்கு போவோம். அப்ப அது மூலியமா இந்த I2C லைன் இருக்கு பாத்தீங்களா? சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். இது மூலியமா காம்யூனிகேஷன் ஆயிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ண ஆரம்பிக்கும் சார்ஜரே. இதுக்கப்புறம் தான் டிஸ்பிளேல ஷோ பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபைனலா நம்ம என்ன லைன் சார் செக் பண்ணணும்? எம் ரீசெட் லைன் செக் பண்ணணும். 1.8 வோல்டேஜ் எம் ரீசெட் இந்த ரெஜிஸ்டர்ல 100K. இந்த லைன் செக் பண்ணணும். இந்த லைனை நம்ம செக் பண்ணணும். புட் ஆகுது. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு சிபிக்கு போகும். சிபி அல்லது பவர் ஏசி. நெக்ஸ்ட் பாருங்க சிபிக்கு வருது. சிபி இது 1.5 என்ன சார் இது LDDR ரேம் சிபில போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேம் இல்ல. சாம்சங் J7 பொறுத்தளவுக்கு சிபிக்கு மேல தான் ரேம் இருக்கும். அதனால அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது எங்கேயுமே போல பாருங்க. நேரா சிபிக்கு போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்து அப்புறம் இந்த லைனை செக் பண்ணணும் நம்ம. இப்போ இவ்ளோ லைன் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண வேண்டிய லைனே இவ்வளவு தூரம் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம செக் பண்ணணும். இப்போ சிங்கிள் கெபாசிட்டர், ரெஜிஸ்டர் இதெல்லாம் வேற செக் பண்ணல நம்ம. அண்டர் LDO இந்த கெபாசிட்டர் செக் பண்ணணும். சிங்கிள் கெபாசிட்டர் சாரி இது செக் பண்ணணும். இந்த கெபாசிட்டர் செக் பண்ணணும். சிங்கிள் கெபாசிட்டர் என்ன இருக்கா? இல்ல. இது செக் பண்ணணும். LDO வோல்டேஜ் இதுல வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ்ல இருந்து 4.0 ஒரு வோல்டேஜஸ் வரும். இதை செக் பண்ணணும். இவ்வளவு லைன் நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஎஸ்பி டிபிஎம் சாரி டிபிடிஎன் இந்த லைனும் செக் பண்ணணும். ஹிஸ்டரி ஃப்ரம் டு இது கரெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டாட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த ரெண்டு லைன் இதுலயும் உங்களுக்கு 1.80 இருந்து இந்த ரெண்டு லைனும் வந்து பாத்தீங்கன்னா 0.6 இருந்து 3.0 ஒரு வோல்டேஜஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு லைனா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனை ரெடி பண்ணிடலாம். பட் ஆனா ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. முறையா என்ன பண்ணிட்டாங்க? ஒரே விஷயம் முறையா என்னன்னா சிசி கனெக்டர்ல இருந்து வர லைனும் பேட்டரி கனெக்டர்ல இருந்து போற லைனும் அவ்வளவுதான். இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா சார்ஜ் செக்ஷன் ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க சார்ஜர் ஏறும் அப்படின்னு வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு ஐசி ஒர்க் ஆகுறதுக்கு தேவையான முக்கியமான செக்ஷன்லாம் இதுல கொடுக்கல. இப்போ ஒரு சார்ஜிங் ஐசி இப்போ இந்த ஐசிக்கு தேவையான வோல்டேஜ் என்ன? இதுக்கு இன்புட் வோல்டேஜ் வேணும், இனேபிள் வோல்டேஜ் வேணும். நம்பர் 1 விபிஹெச் லைன் கண்டிப்பா விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகணும். VH_power அதுக்கப்புறம் விபிஎல் லைன் கனெக்ட் ஆகணும். VPAD ரெண்டுத்துலயும் என்ன வோல்டேஜஸ் வரும்? 3.7 இருந்து நம்ம 4.2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1.8 வோல்டேஜ் VIO
இந்த லைன் செக் பண்ணணும். அப்புறம் இந்த ஐசி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எம் ரீசெட் ஆர் அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு வால்டி வி பஸ் லைன் +5 வால்டேஜ் இதெல்லாம் வருதான்னு பார்க்கணும். அப்புறம் இதுக்கு எம் அவுட்புட் போர்ட் கெப்பாசிட்டர்ல 7ல இருந்து 9 வால்டேஜ் வருதா வரலன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுல எம்ஐடியில் +5 வால்டேஜ் வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சீரியல் டாட்டா அண்ட் கிளாக்ல 1.8 வால்டேஜ் வருதான்னு பார்க்கணும். இனேபிள் லைன்ல 1.8 வால்டேஜ் வருதான்னு பார்க்கணும். இப்போ இவ்வளோ லைன் இருக்குது. நம்ம நார்மலா சொல்ல போனவே இவ்வளோ லைன் இருக்கு. இப்போ இதுல இவ்வளோ லைன்ல உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எதுவுமே இல்லை, கால்வாசி கூட கொடுக்கல. நான் சொல்றீங்க கால்வாசினாச்சும் இதுல கொடுத்துருக்காங்களா? இப்ப நம்ம பார்த்த லைன்ல இல்ல சார். சொல்லுங்க பழனி சார். சார் நம்ம மொத்தம் 18 பாயிண்ட் பார்த்துருக்கோம் சார். இவங்க எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல கால்வாசி கூட கொடுக்கல. அப்ப கண்டிப்பா ஆடியோ சொல்யூஷன் பார்த்து நம்ம அதிகபட்சமான போனை ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அன்வர் சார் நீங்க சொல்லுங்க, ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஆடியோ சொல்யூஷனை பார்த்து அதிகபட்சமான போனை? இல்ல சார், ஏதோ இந்த செக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் சொல்லலாம் சார், மற்றபடி பண்ண முடியாது. இந்த செக்ஷன்ல உங்க பை சான்ஸ் நீங்க செக் பண்றீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இந்த 6 செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு ஃபால்ட் இருந்துச்சுன்னா மேபி அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இந்த 6 செக்ஷன்லயும் ஃபால்ட் இல்ல, லைனும் கரெக்டா இருக்கு, டயோடு வேல்யூவும் கரெக்டா இருக்கு, கண்டினியூட்டி மோட்ல செக் பண்றீங்க அப்பயும் எனக்கு கரெக்டா இருக்கு. அப்படின்றப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி சார்ஜிங் செக்ஷன் ஆடியோ செலக்ஷன் எப்படி இருக்குன்னா, இன்னும் லைட் ஐசி இருக்கு, டிஸ்பிளே செக்ஷன் இருக்கு, எவ்வளவு செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி அதுலயும் ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆடியோ செலக்ஷனை பொறுத்த அளவுக்கு. நீங்க சொல்லுங்க காந்தி சார். இப்போ ஆடியோ செலக்ஷனை பார்த்து ஒரு நார்மல் சார்ஜிங் V8 அதுவும் டைப் சி நான் காமிக்கல, ஏன் டைப் சி நான் நேற்று காமிச்சிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால டைப் சி இல்லாம ஒரு நார்மலா V8 செக்ஷனே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆடியோ செலக்ஷன். V8ல இப்போ உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப ஆமா சார். சொல்லுங்க காந்தி சார். இல்ல கம்ப்ளீட்டா ரெடி பண்ண முடியாது சார். அது எப்படி சார் ரெடி பண்ண முடியும்? இதுல இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 லைன்ல ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க, நேரம் இல்லைன்னா டைரக்டா ஐசி போவோம். ஐசிக்குள்ள ஏதாவது ஐசி பிரச்சனைனா அது ஓகே. வெளியில உள்ள கெப்பாசிட்டர் ஏதோ ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் எது இருந்துச்சுன்னா ஐசி மாத்திரம் தான் வராதா? ஏன்னா ஆடியோ சொல்யூஷன் இப்ப தேடி போறதுக்கு காரணமே யாருன்னா, இப்ப யாருமே ஸ்கிமேட்டிக் லெவல்ல போனை ரெடி பண்றது இல்ல. எல்லாம் இந்த ஆடியோ சொல்யூஷன்ல பார்த்து ரெடி பண்றதால இப்ப இந்த ஸ்கிமேட்டிக் தயாரிச்சு ஸ்கிமேட்டிக் கொடுத்த இந்த புரானியா கூட இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஆடியோ சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஸ்கிமேட்டிக் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஸ்கிமேட்டிக் பாக்குற அளவுக்கு இங்க யாரும் ஆளே இல்லை. ஏன் நம்ம ஸ்கிமேட்டிக் அதிகமா கொடுக்கறத விட நம்மளே ஆடியோ சொல்யூஷன் 4 கோட கீச்சு விட்டு நம்ம அமைச்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா சேல்ஸ் ஆகுமே. ஏன்னா எல்லாரும் ஆடியோ சொல்யூஷன் தானே பாக்குறாங்க அப்படின்ற ஒரு மெத்தட்ல கொடுத்துட்டாங்க. ஆனா ஆடியோ சொல்யூஷன்ன்றது ஒரு மனிதனை, அதுவும் எலக்ட்ரானிக் ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு, செல்போன் ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு முக்காவாசி ஒரு டெக்னீஷியனை ஈஸியா முட்டாளா ஆக்குற ஒரு செக்ஷன் தான் ஆடியோ சொல்யூஷன். நான் அடிச்சு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இதை பார்த்து நம்ம போனை அதிகமா ரெடி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு போன் இந்த செக்ஷன்ல எதனா ஃபால்ட் இருந்தா ரெடி பண்ணலாம். வேற எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருந்தாலும் அவங்களால ரெடி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா வேற செக்ஷன் அவங்க ஆடியோ சொல்யூஷன்ல கொடுக்கல. அதனால வேற செக்ஷனை பத்தி அவங்களுக்கு ஐடியாவும் இருக்காது. ஐசி சேஞ்ச் பண்ணுவாங்க, ரீபால் பண்ணுவாங்க, நல்லா இருக்கிற போனை கூட கெடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஃபைனலா அவ்வளவுதான், நல்லா இருக்கிற செக்ஷனுக்கு எடுத்து கொடுக்கு. வேலு சார் நீங்க சொல்லுங்க. இப்ப ஆடியோ சொல்யூஷன் பார்த்ததுக்கு நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம். இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க சார்ஜிங் செக்ஷன் ஆடியோ சொல்யூஷன் பார்த்து ஒரு போனை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த போன் கன்ஃபார்மா ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? இந்த பர்டிகுலர் இந்த கொடுத்துக்கிறதுல பார்த்தா கொடுத்துருக்க செக்ஷனை மட்டும் பார்த்தா ரெடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே இப்ப ஸ்கிமேட்டிக் லெவல்ல நீங்க எல்லாரும் ரெடி பண்றீங்க அப்படின்னும் போது இப்ப ஸ்கிமேட்டிக் லெவல்ல பார்த்து ரெடி பண்றதுக்கு அதிகபட்சமா சான்ஸ் இருக்கா, இல்லைன்னா இந்த ஆடியோ சொல்யூஷன் பார்த்து ரெடி பண்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கா? ஸ்மார்ட்டிக் லெவலில் சார் ஸ்மார்ட்டிக் லெவலில் தான் சவுண்ட் கம்மியா ஸ்மார்ட்டிக் லெவலில் தான் சார் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு.
நீங்க சொல்லுங்க பழனி சார். இப்ப ஸ்கீமேட்டிக் லெவல்ல நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா அதுல அதிகமா சார் ஸ்கீமாட்டிக் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா சார் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஐசிக்கு போயிடலாம். அதுல ஆமா. நமக்கு வந்து டைம் மிச்சமாயிடும் சார். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு ஐசிக்கு போய் அதை ஒர்க் பண்ணி லாஸ்டா அதுலயும் போய் ஒர்க் ஆகாம டென்ஷன் ஆகிதான் சார் நிற்போம் சார். ஆனா இதுனா ஓகே, எல்லா லைனும் செக் பண்ணியாச்சு. லாஸ்டா இதுதான் ஃபால்ட் எங்க இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சார். ஸ்கீம் இது டிராயிங் மூலமா, ஸ்கீமாட்டிக் மூலமா. ஸ்கீமேட்டிக் மூலியம். ஆமா அன்வர் சார், இப்ப உங்களுக்கு என்ன கரெக்டா புரியுது? இப்ப ஹார்ட்வேர் செலெக்ஷன் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, ஸ்கீமேட்டிக் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ஸ்கீமேட்டிக் சார் பெஸ்ட். நம்ம இதுவும் அது அதான் சார் ஸ்டார்ட் சொன்ன மாதிரியே இந்த 6 செக்ஷன் தான் பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளோ சார் செட் ரெடி கொடுக்குவோம். ஐசி பண்ணுவோம். ஐசி ரெடி ஆகணும்னா செட் ரெடி கொடுத்துருவோம் சார். அதே நம்ம இன்னும் ஸ்கீம் பண்ணிட்டோம்னா ஸ்டெப் பண்ண போய் கரெக்டாக பண்ணிடுவோம் சார். ஏன்னா இன்னும் எவ்வளவு பேர் சார் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் ஸ்கீமாட்டிக் மூலமா போனோம்னா ம். சார் எங்க ஃபால்ட்னு கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சார். ஸ்கீமாட்டிக் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம்னா இங்கதான் ஃபால்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனா ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல பண்ண முடியாது சார். ஏதோ குத்தாந்தேசமா பண்ணலாம், அவ்வளவுதான் சார். அக்யூரேட்டா பண்ண முடியாது சார். பட் ஆனா இன்னமும் ஸ்கீமேட்டிக் வாங்கி வச்சுக்கிட்டு ஹார்ட்வேர் சொல்யூஷன் பார்த்துன்னு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க ஹார்ட்வேர் சொல்யூஷன் பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்கீமேட்டிக்கா வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியாது. ஹார்ட்வேர் சொல்யூஷனுக்கு இதை வச்சு நம்ம போனை ரெடி பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டு. பட் ஆனா நம்ம காசை கொடுத்து வாங்கினாலும் சில போனை நம்ம இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்த்து ரெடி பண்ணாம போறது இல்லாம அதை கெடுத்துட்டு வேற போயிடுறோன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, ஒரிஜினல் ஐசி நல்லா ஒர்க் ஆகுற ஐசி கூட மார்க்கெட் ஐசி மாத்துவாங்க வாங்கின்னு வந்து. அப்ப ரெடி ஆகாது. மார்க்கெட் ஐசி நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு கூட தெரியாது. இல்லைன்னா இன்னும் ஒரு போர்டுல இருந்து கூட எடுத்து வைப்பாங்க. இப்போ இதுல டைமும் மீதி இது கஷ்டமாயிடுச்சு, வீணா போச்சு. மார்க்கெட்ல இருந்து இப்போ ஒரு 350 250 500 சம்திங் ஐசி வாங்கி வந்து அந்த ஐசியும் வீணா போச்சு. கஸ்டமருக்கும் போனை கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இல்லை. என்னப்பா ஒரு நாள் வச்சிருந்தா 2 நாள் வச்சிருந்தேன், இன்னும் போனே வேற ரெடி பண்ணாம அப்படியே கொடுக்குற ரிட்டர்ன் அப்படின்னு. இந்த சார் மாதிரி அந்த விஷயம்லாம் அனுபவம் எனக்கு இருக்கு சார். உங்களுக்கு இருக்குங்களா? ஆமா சார். ம். இப்ப ஆனா இப்ப ரெடி பண்றது எப்படி, ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணி ரெடி பண்றீங்களா இல்லைன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் தான் தேடி போறீங்களா இப்பயும்? இல்ல சார், ஸ்கீமாட்டிக் தான் சார். ஃபுல் இப்ப ஸ்கீமேட்டிக் தானா? ஆமா சார். ஆனா இப்ப ரீட் பண்றது ஈஸியா வருது இல்ல? ஆமா சார். சார் முன்னாடியும் பார்ப்பேன். ஆனா அந்த நேம் எல்லாம் தெரியாது, இது எதுக்காக இது கொடுத்துருக்கான் அந்த டீட்டெயில் தெரியாதனால இம்பா சும்மா மெயின்ல இது என்ன நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் சார். இப்போ நீங்க வந்து எஃப்ஜி இது சொன்னீங்களே ஃபியூல் கேஜ் எல்லாம் அதெல்லாம் அதுல எனக்கு பார்த்தோன்னா புரியாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். இது இந்த செக்ஷனுக்காக தான் யூஸ் பண்றாங்க, இது கண்டிப்பா நம்ம செக் ஆ, பண்ணணும். ஆமா எவ்வளவு சார். செக்ஷன் இருக்கு, என்ன நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு, பூட் சீக்வன்ஸ் எவ்வளவு செக்ஷன் இருக்குன்னா அதெல்லாம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் பார்த்து போனை ரெடி பண்றதுக்கு. ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்த்து நீங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட ஸ்கீமேட்டிக் பார்த்து போனே ரெடி பண்ணிடலாமே அப்படின்ற அளவுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கீமேட்டிக் ஏன்டா எந்த இதுல ஸ்கீமேட்டிக் அதிகமா கொடுப்பான், ஐ மீன் இப்போ ப்ரோனிய மாதிரி எந்த கம்பெனில ஸ்கீமேட்டிக் அதிகமா கொடுப்பான் அதை தேட ஆரம்பிச்சு. சார் அந்த மாதிரி இருக்கா சார்? வேற கம்பெனி ஏதாவது இருக்கா சார்? இல்லைங்க, அப்படிலாம் இப்போ இல்லை. எல்லாம் மேக்ஸிமம் ஹார்ட்வேர் சொல்யூஷன் தான் இது பண்றாங்க. இனி எல்லாரும் அப்புறம் ஸ்கீமேட்டிக் லெவல்ல பண்ணோன்னே அப்புறம் ஸ்கீமேட்டிக் லெவலுக்கு இவங்களே மாறிடுவாங்க. ஏன்னா இப்ப கூட இந்த ப்ரௌனி எல்லாம் ஹார்ட்வேர் சொல்யூஷன் லெவலுக்கு போறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியும் இந்த இதுவே இல்லை. இந்த ஃபீல்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் ஹார்ட்வேர் சொல்யூஷன் தான் அதிகமா விரும்புறாங்க. புரியுதுங்களா? அதை தேடி தேடி தான் போறாங்கன்றதால அவங்க ஸ்கீமேட்டிக்கை கம்மி பண்ணிட்டு ஹார்ட்வேர் சொல்யூஷன் போயிட்டாங்க. இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷன் எனக்கு வேணாம், எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரெடி ஆகல அப்படின்னு இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப இவங்களே ஸ்கீமேட்டிக் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதிகமா. புரியுதுங்களா சார் நான் சொல்றது? ஓகே ஓகே சார். அப்படிதான் மாறும். காந்தி சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா இருக்கு சார். இருக்குங்களா? வேலு சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ன டவுட் இருக்கா? சார் புரிஞ்சு. ஓகே. அன்வர் சார் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார் புரிஞ்சுச்சு சார். இல்ல சரி. ஓகே பாய், குட் நைட். நாளைக்கு கிளாஸ்ல மீட். நாளைக்கு கிளாஸ் ஓகே இருக்கு சார். ஓகேங்களா? நாளைக்கு எல்லாரும் கனெக்ட் ஆயிடுங்க கரெக்டா. நான் 10 மணிக்கு எப்பயும் மாதிரி கனெக்ட் ஆயிடுங்க. ஓகே சரி சார். ஓகே சார். ஓகே பாய், குட் ஓகே சார். Bye, குட் sir. நைட்.